ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஃபாஸ்ட் யூ ஆர் இன் மேத்ஸ். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு சீரியஸ், சரிங்களா? நம்ம வந்து ஒரு மேத்ஸ் கொஸ்டினை எவ்வளோ டைமுக்குள்ளே குயிக்காக சால்வ் பண்ணுறோன்ற எபிலிட்டியை செக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் சீரியஸ் தான். அதோட கண்டினியூஷன் ப்ராப்ளம் 5, சரிங்களா? இதை நம்ம பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் பாருங்கள், 8.73, சரிங்களா? 8.73 இன்ட்டு 8.73 இன்ட்டு 8.73 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ப்ளஸ் 4.27 இன்ட்டு 4.27 இன்ட்டு 4.27 இதுவும் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. டிவைடட் பை அதே தான் 8.73 இன்ட்டு 8.73 2 டைம்ஸு மைனஸ் 8.73 இன்ட்டு 4.27 ப்ளஸ் 4.27 இன்ட்டு 4.27 சொல்லிட்டு கொஸ்டின் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இதை பார்த்தாலே இது நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, சரிங்களா? அங்கே பாருங்கள், இந்த நம்பரு இங்கே 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 8.73 கியூப்னு கூட எழுதலாம், சரிங்களா? இதே போல் இதுவுமே 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 4.27 கியூப்னு எழுதலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், இது 2 டைம்ஸு 8.73 ஸ்கொயரு. அப்புறம் இது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அந்த மாதிரி எத்தனை டைம்ஸ் ஃபஸ்ட்டு ரிப்பீட் ஆகிருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்படியே எழுதிக்கங்க, சரிங்களா? இப்போ அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அங்கே பாருங்கள், இது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுங்களா? ஸோ 8.73 பவர் கியூபு. இதுவும் 4.27 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ 4.27 பவர் கியூபு. அப்புறம் 8.73 ஸ்கொயரு, சரிங்களா? ஏன்னா 2 டைம் தான் ரிப்பீட் ஆகுது, ஸோ ஸ்கொயரு. அப்புறம் இந்த நம்பர்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகலை, அது அப்படியே சென்டராக எடுத்து அப்படியே எழுதியாச்சு, சரிங்களா? அங்கே அப்படியே எழுதிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ரிப்பீட் 4.27 ஸ்கொயர், சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிறத இது வந்து எக்ஸ்பேண்ட் ஃபார்ம், சரிங்களா? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்காங்க, அதை ஷார்ட்டாக நம்ம எழுதியிருக்கோம், சரிங்களா? பவர்ஸ் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை பவர் பேஸ் பண்ணி நம்ம எழுதிட்டோம், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, இங்கே வந்து ஒரு அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஒரு ப்ராப்ளம் தான். இப்போ இங்கே என்ன இருக்குது, ஏ கியூபு ப்ளஸ் பி கியூபு, சரிங்களா? இப்படி தான் இருக்குது. இப்போது இதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு அல்ஜிப்ரா ஈக்குவேஷன், ஓகேங்களா? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, அதாவது இந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஒரு ஃபார்முலா, ஏ கியூபு ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, சரிங்களா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயரு, சரிங்களா? ஏ ஸ்கொயரு மைனஸ் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயரு. இதுதான் இதுக்கான ஃபார்முலா, ஓகேங்களா? அதாவது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கு இதுதான் ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயரு மைனஸ் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயரு, இதுதான் ஃபார்முலா, ஓகேங்களா? இப்போது இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், தொகுதி மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஸ்பிட் பண்ணி எழுத போகிறோம். இங்கே ஏன்றது 8.73 எடுத்துக்கணும், பின்றது 4.27 எடுத்துக்கணும், சரிங்களா? இதை என்ன பண்ணணும், அப்படியே இந்த அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு, சரிங்களா, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர், சரிங்களா? இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும், ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் அதை தான் பண்ண போகிறோம். என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத இப்படி ஃபுல்லாக ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயரு மைனஸ் ஏ இன்ட்டு பி, சரிங்களா, ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்டுக்கு அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு இதை அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதாச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா பகுதியில், இந்த பகுதி இருக்கிறத அப்படியே இங்கே எழுதிட்டோம், ஓகேங்களா? நல்லா இதை பாருங்கள், இந்த வேல்யூவும் இதுவும் காமனாக கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது, சரிங்களா? இது நல்லா ப்ராக்கெட் இருக்குது, ஏன்னா இது ஃபார்முலா என்னது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு இந்த ஹோல் டேர்ம், சரிங்களா? இது ஒரு ப்ராக்கெட்டில். ஸோ இந்த வேல்யூவுமே இந்த வேல்யூ மொத்தமாக கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது, நல்லா பாருங்கள். இந்த வேல்யூ ஃபுல்லாகவும் இந்த வேல்யூ ஃபுல்லாகவும் சேமாக இருக்குங்களா, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், சரிங்களா? இது ரெண்டுமே காமனாக இருக்குது, அதை கேன்சல் பண்ணலாம் ஈஸியாக. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, இது 8.37 ப்ளஸ் 4.27 மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது, இது இந்த வேல்யூ மட்டும், ஓகேங்களா? அப்போ 8. இது அப்படியே கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இது மட்டும் இருக்கும். 8.73 ப்ளஸ் 4.27 ஆட் பண்ண முடியல கிடைக்கும் 13 கிடைக்கும்,
ஓகேங்களா? 8.73யும் 4.27 ஆட் பண்ணால் 13 கிடைக்கும். இதுதான் ஆன்சரு. அப்போது இப்படி பெருசாக கொடுத்துருக்காங்க, அதில் எக்ஸ்பாண்ட் பண்ணி பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதை பார்த்தோன்னே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தோன்ற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இது இல்லை. அதை நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசித்து எப்படி நம்ம அதை எந்த ஃபார்மேட்டுக்கு எழுத முடியுமோ அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு எழுதிட்டு கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 13. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன். அந்த கொஷினை நீங்கள் குயிக்காக என்ன டைமுக்குள்ளே சால்வ் பண்ணுறீங்கன்றத எப்படி செக் பண்ணிக்கங்க. சால்வ் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஷின் பாருங்கள். 2.5 power cube minus 1.5 power cube divided by 2.5 whole square minus 2.5 into 1.5 plus 1.5 whole square. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறன்ற விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் நம்ம ப்ராப்ளம் 6. சரிங்களா? இந்த சீரீஸில் 6 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.